ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நேபாளத்தில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள் அங்குள்ள பாதுகாப்பு படை முகாமில் தஞ்சம் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காத்மண்டுவிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அங்கு தமிழர்கள் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். திமூர் என்ற பகுதியில் அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக இணைகிறார் மூத்த செய்தி ஆசிரியர் கலைமாறன் அவர்கள். சார் வணக்கம். தற்போதும் பார்த்துட்டு இருக்கோம், நேபாளத்தில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட 57 தமிழர்கள் அங்கே சுற்றுலா சென்றிருக்காங்க. அவர்கள் தற்போது ஒரு பாதுகாப்பு படை முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து நீங்கள் விவரங்களை வழங்கலாம். நேபாளத்தில் அதாவது திபேத்தோட எல்லையை ஒட்டிய நேபாளத்தோட வடக்கு பகுதியில் ரசுவா மாவட்டம் இருக்கு. அந்த மாவட்டத்தில் தான் இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, திபேத்திலிருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய போதை கோஷி அப்படிங்கிற ஆற்றுல திடீர்னு தண்ணீர் வரத்து அதிகரித்தது. ஒன்று மேக வெடிப்பாக இருக்கலாம், அல்லது திபேத்தில் இருக்கக்கூடிய பனி ஏரியில் ஏற்பட்ட உடைப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற 2 விதமான தகவல் இருக்கிறது. இதுல எந்த தகவல் உறுதியானது அப்படிங்கிறது தெரியல. அதிகாரிகள் இது குறித்து விசாரிச்சிருக்காங்க. இப்ப நம்ம இந்த வெள்ளப்பெருக்கு பார்த்தோம்னா, இந்த போதை கோஷி ஆற்றுல வந்த வெள்ளப்பெருக்கால அந்த ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய திமூரே மற்றும் சியாப்ரு அந்த இடங்கள்ல கடுமையான பாதிப்பு, அந்த ஊர்களில் பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. திமூரே, சியாப்ரு பேசி, ஜிரோங் அப்படிங்கிற இந்த இடங்கள் எல்லாம் சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய இடங்கள். இதுல தமிழகத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஒரு 3 பேருந்துகள்ல, அதாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் யாத்ரா அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி மூலமாக மயிலாடுதுறை, அந்த கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் ஒரு 3 பேருந்துகள்ல நேபாளத்துக்கு சுற்றுலா போயிருக்கிறாங்க. அவங்க சுற்றுலா பேருந்துகள் சென்று கொண்டிருந்த நேரத்துல தான் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த போதை கோஷி ஆற்றுல கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த வெள்ளப்பெருக்குல அந்த ஆற்றோரத்தின் ஒட்டிய சாலையில சென்று கொண்டிருந்த வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன. அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அங்கிருந்து வீடுகள் அடித்து செல்லப்பட்டன, அந்த மின்சார நிலையங்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டன. இதுல தமிழர்கள் சென்ற வாகனமும் இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கிக் கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுல அந்த பேருந்துகள் இருந்த தமிழர்கள்ல ஒரு 20 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்காங்க. அவங்க தான் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி காத்மண்டுவில இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த திமூரே அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பாதுகாப்படை முகாம், ராணுவ முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தவிர இன்னொரு 37 தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்களை தொடர்பு கொண்டு அங்கிருந்து திபேத்ல மற்றும் நேபாளத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசின், அதாவது இந்திய அரசின் தூதரகங்களை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக மீட்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இதனிடையே இந்த வெள்ளப்பெருக்கு மற்றும் திபேத்ல இது மண் சரிவு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறாங்க. இது தவிர இந்த வெள்ளப்பெருக்கை அடுத்து சீன அரசு தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. சீன அரசு மீட்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதாக தெரிவித்திருக்கிறது. இதே போல அந்த போதை கோஷி ஆறு அப்படிங்கிறது நேபாளத்தில் உருவாகி இருந்தாலும் கூட அது பீகார் மாநிலம் வழியாக ஓடக்கூடியது. எனவே பீகார் மாநிலத்திலும் நேபாளத்தை ஒட்டி எல்லையில் இருக்கக்கூடிய பீகார் மாநில கிராமங்களிலும் ஆத்தங்கரை ஓரங்களிலும் கண்காணிப்பையும் அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பீகார் மாநில அரசு முடுக்கிவிட்டிருக்கிறது. இப்ப தமிழர்கள் நேபாளத்துல சிக்கியிருக்கிறவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து இருப்பதோடு அங்கு உதவி எண்களையும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து அதிகாரிகள் மூலமாகவும் தூதரகம் மூலமாகவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. நிச்சயமாக சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.